வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம்.சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எம்.டி. லூசியஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். என் மீதான பயண தடை, சுமந்திரனை விசாரணை செய்யுங்கள் என சிறீதரன் சபையில் கோரிக்கை. நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அனுரகுமார மறந்துவிட்டார், பொங்கி எழுந்த மஹிந்த. போலீசாரை முட்டாள்கள் என அழைத்த அர்ச்சுனா, வீடியோவால் சர்ச்சை. மணல் அகழ்வு மோசடியில் 2 முக்கிய அரசியல்வாதிகள், சபையில் அம்பலப்படுத்திய அமைச்சர். கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வி, அனுர அரசின் சரிவு ஆரம்பித்துவிட்டது என தகவல். கொழும்பு துறைமுகத்தில் தொடரும் இழுபறி நிலை, குவிந்து கிடக்கும் 4000 கொள்கலன்கள். அஸ்விசும 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு இன்று முதல் ஆரம்பம். உள்நாட்டு செய்திகள். கனடாவில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புடன் கலந்துரையாடவே நான் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதனாலேயே விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் சுமந்திரன் தெரிவித்த கருத்து தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றில் இதனை தெரிவித்த அவர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள், ஸ்ரீதரன் அவர்களை அவர் ஒரு தடை செய்யப்பட்ட கனடாவில் இருந்து வருகின்ற ஒரு அமைப்போடு பேச அவர் முனைந்ததாகவும் அதற்காகத்தான் அவர் சென்னை செல்ல இருந்ததாகவும் அந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அவர் தடுக்க ஏர்போர்ட்டிலே முயற்சி செய்தார்கள் விமான நிலையத்தில் என்ற செவியை வழங்கியிருந்தார். இது தொடர்பாக அவர் தனக்கு ஸ்ரீதரன் தெரிவிக்கவில்லை என்றும், ஆனால் நான் அவரை சென்னையிலே கண்டபொழுது கௌரவ சுமந்திரன் அவர்களும் கூட இதை பற்றி என்னிடம் எதுவும் கேட்கவில்லை. இதிலே வந்திருந்ததை நான் பார்த்திருந்தேன். ஊகத்தின் அடிப்படையில் ஸ்ரீதரனை சில வேளைகளில் அவர்கள் மறைத்திருக்கலாம் என்று. ஆகவே நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால். இதே நேரம் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் விமான நிலையத்தில் எதிர்கொண்ட அசௌகரியத்துக்கு வருத்தமடைகிறோம் என சபை முதல்வரும் சிவில் விமான சேவைகள் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர், කාලකට වෙලාවට කලින් තමයි දැනගත්තේ. ඒ නිසා මම ගුවන්තොටුපළ සභාපතිතුමාට මේක ඍජුව සම්බන්ධ නැතුව මේ සිද්ධිය සිද්ධ වුණේ ගුවන්තොටුපළේදී නිසා මම එතුමාට කිව්වා මේ පිළිබඳව වාර්තාවක් ලබා දෙන්න කියලා. ඒ වගේම මම නියෝජ්‍ය ආරක්ෂක කමිටු මේජර් ජෙනරාල් ජනක අරුණ ජයසේකරට දැනුම් දුන්නා මේ එතුමා කතා කරන්න කලින්ම මේ ප්‍රශ්නය පිළිබඳව සොයා බලන්න කියලා. ඒ වගේම අපි හිතනවා මේක ඉමිග්‍රේෂන් එක සම්බන්ධ නිසා අපි බලාපොරොත්තු වෙන ඉමිග්‍රේෂන් එකට මේ ප්‍රශ්න යොමු කරලා ඔබතුමාගේ වරප්‍රසාද කමිටුවට ලැබිච්ච ලිපි අපිට ලබා දුන්නොත් ඒ අමතුමා මගින් අපිට යොමු කරන්න පුළුවන්. ඒ නිසා අවසාන වශයෙන් අපි කනගාටු වෙනවා ஸ்ரீதர மந்திரித்துமாட்ட இந்த சம்பவத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்துவதாக குறிப்பிடுவது அடிப்படையற்றது. இவர் நாட்டுக்கு திரும்பி வருகையில் எவ்வித சிக்கலும் ஏற்படவில்லை. ஆகவே இவ்விடயத்தில் அரசாங்கத்தின் தலையீடு ஏதும் கிடையாது. பயங்கரவாத தடை சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்ற அபிலாசையும் கொள்கையும் அரசாங்கத்துக்கு கிடையாது. இருப்பினும் மாற்றீடாக புதிய சட்டம் இயற்றப்படும் வரை இந்த சட்டத்தை கவனமான முறையில் பொது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அமுல்படுத்த நேரிடும் என்றார். නමුත් ඉතා පැහැදිලි මේක ත්‍රස්ත විරෝධී පනත සහ භාවිතා කිරීමක් කියන එක පැහැදිලි නැහැ. එතුමා කියන්නෙත් නැහැ. ඒ වගේම තමයි එතුමා එනකොට මේ එතුමාට මෙහෙම දෙයක් ලක් වෙලත් නැහැ. ඒ නිසා අපි අනිවාර්ය වශයෙන්ම මේක රජයේ ප්‍රතිපත්තියක්වත් රජයේ මඟ පෙන්වීමක් මතවත් කරන දෙයක් නෙමෙයි. நான் மஹிந்த ராஜபக்ச என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிட்டார். எனக்கு எழுத்து மூல வேண்டுகோள் விடுத்தால் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் ஆட்சி காலத்தில் அமைச்சரவையின் அனுமதியின் பின்னரே தனக்கு உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் வழங்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் எனது பாதுகாப்பிற்காக அதனை வழங்கினார்கள்.
அரசமைப்பின் கீழ் எனக்கு அதற்கான உரிமை உள்ளது. நான் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுவதால் ஜனாதிபதிக்கு பலாபலன்கள் கிட்டும் என்றால் நான் அங்கிருந்து வெளியேற தயார். நான் பலவந்தமாக அந்த வீட்டை பிடித்து வைத்திருக்கவில்லை. அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதி என்ற போதிலும் அவர் எதிர்க்கட்சி அரசியல்வாதி போல நடந்து கொள்கின்றார். நான் மஹிந்த ராஜபக்ஷ என்பதை அனுரகுமார திசாநாயக்க மறந்துவிட்டார். எனக்கு எழுத்து மூல வேண்டுகோள் விடுத்தால் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்திலிருந்து வெளியேற தயார் என்பதை நான் ஜனாதிபதிக்கு தெரிவிக்கின்றேன். பொதுமக்களுக்கு நிவாரணத்தை வழங்குவதற்கு பதிலாக அனுரகுமார திசாநாயக்க அரசியல் மேடைகளில் மக்களை கவரும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளார். தனது தோல்விகளை மறைப்பதற்காகவே அவர் இதனை செய்கின்றார் என முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகளுடன் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விஐபி விளக்குகளை பயன்படுத்தி ஏனைய வாகனங்களுக்கு இடையூறாக வாகனம் செலுத்தியதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் வாகனத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக கடமையில் இருந்த போலீசாருடன் அர்ச்சுனா வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனை அடுத்து போலீசார் அவரது அடையாள அட்டை மற்றும் சாரதி அனுமதி பத்திரத்தை கோரியுள்ளனர். இதன்போது ஆவணங்களை வழங்க மறுத்ததுடன் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா நடந்து கொண்டதாக தெரிய வருகிறது. இன்று அதிகாலை எம்பி அர்ச்சுனா பாராளுமன்றத்திற்கு சென்று கொண்டிருந்த போதே இந்த சம்பவத்தை அவர் எதிர்கொண்டுள்ளார். මේක තියන්නේ මේ පුද්ගලයා කියනවා මේක පාර්ලිමේන්තුවේ සෙක්‍රටරි අසං කරපු පාස් එක මේ මෝඩයා කියලා කියන්නේ මම ඔයාලට මේ මෝඩයා කියන්නේ කතා කරන්න ඉගෙන ගන්න හරි ඉගෙනගෙන තමයි මම කරන්නේ මම මේක වීඩියෝ දානවා කතා කරන්නේ අහන්නකෝ ඔයාලා වගේ මෝඩ මිනිස්සු ඕලෙවල් අරගෙන යුනිෆෝම් දාගෙන ආවිල්ලා කතා කරන්නේ මගේ ලෝය ඔයා රජයේ නිලධාරීන්ට මෝඩයා කියලා කතා කරන්නේ மணல் அகழ்வு மோசடி சம்பவத்தின் பின்னணியில் 2 முக்கிய அரசியல்வாதிகள் இருக்கின்றமை தெரிய வந்துள்ளதாக பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், දැන්ට මූලික අපිට වාර්තා වෙනවා රුපියල් මිලියන 400කට ආසන්න මුදලක් එතන දූෂිත ගනුදෙනුවක් වංචාවක් සිද්ධ වෙච්ච බව. ඒ අනුව මෙතන අපට දැන්ට මේ වංචාවේ අවසාන වග උත්තරකරුවා කවුද කියන්න බැරි වුණත් ප්‍රසිද්ධ දේශපාලඥයෝ දෙදෙනෙකුත් සම්බන්ධයෙන් තොරතුරු වාර්තා වෙනවා. ඒ වගේම කොන්ත්‍රාත්කරුවෝ කීප දෙනෙක් සම්බන්ධනොත් අපට වාර්තා වෙනවා. சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமான பளை என்ற பகுதியில் ஒதுக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 400 மில்லியன் ரூபாய் ஊழல் பரிவர்த்தனை மற்றும் மோசடி நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் இந்த மோசடிக்கு இறுதியில் யார் பொறுப்பு என்று சொல்ல முடியாது. ஆனால் 2 முக்கிய அரசியல்வாதிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர். பல ஒப்பந்தக்காரர்கள் பற்றிய தகவல்களும் எமக்கு கிடைத்துள்ளன. இது தொடர்பான விசாரணைகள் தற்போது இடம்பெறுகின்றன என அமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக 15 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய 6785 குடும்பங்களைச் சேர்ந்த 20300 பேர் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். நிலவும் சீரற்ற வானிலையால் 2 பேர் உயிரிழந்ததுடன் பல்வேறு இயற்கை அனர்த்தங்களினால் 3 பேர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை சீரற்ற வானிலை காரணமாக நேற்று இரவு மூடப்பட்ட கண்டி மகியங்கடை வீதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில்
நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள வலப்பனை பிரதேச செயலக பிரிவின் மலபட்டாவ பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக வலப்பனையில் இருந்து ஹக்குரான் கெத்த வழியாக கண்டி செல்லும் பாதை மூடப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக பல மாவட்டங்களுக்கு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கமைய பதுளை, பாதத்தும்பர, பண்பில, மெதத்தும்பர, குரநாகல், ரித்திகம, மாத்தலை, லக்கலை, பல்லேகம, நாவுல, பல்லேபொல ஆகிய பகுதிகளுக்கு 1ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கண்டி, உடுதும்பர, தொழுவ, மாத்தலை, இரத்தோட்டை, வில்கமுவ, யட்டவத்தை, உக்குவலை ஆகிய பகுதிகளுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் நாட்டின் சில இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த வகையில் கிழக்கு, வடமத்திய, உவா மாகாணங்களிலும் மாத்தலை, நுவரெலியா மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய மலைகளின் கிழக்கு சரிவுகள் மற்றும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்மாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மேற்கு, சப்ரகமுவ, மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. பல பிரதேசங்களில் இடம்பெற்ற கூட்டுறவு சங்க தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்தி தோல்வியடைந்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்துள்ளது என பிவிதுரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்தார். பிவிதுரு ஹெல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், අවුරුදු 3කින් අඩු කරන්න බෑ කියපු විදුලි බිල 120කින් අඩු කරන්න ආණ්ඩුව තීරණය කළේ. ඒ නිසා මේ 120කින් විදුලි බිල අඩු කිරීමේ සමස්ත ගෞරවය සමූපකාර ඡන්දවලදී මේ ආණ්ඩුවට අන්ත පරාජයක් අත් කරලා දුන්නු ඒ සමූපකාර ඡන්දදායක මහජනතාවට හිමි වෙනවා. மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறி வரும் அரசாங்கத்தின் மீதான மக்களின் விரக்தி கூட்டுறவு சங்க தேர்தல் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்கள் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையை இழந்து வருவதை அரசாங்கமும் தற்போது உணர ஆரம்பித்துள்ளது. அதன் பிரதிபலனாகவே அரசாங்கம் 3 வருடங்களுக்கு மின் கட்டணத்தை குறைக்க முடியாது என தெரிவித்து வந்த நிலையில் தற்போது 20% மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 3 வருடங்களுக்கு பின்னரே கூட்டுறவு சங்க தேர்தலில் தோல்வியடைய ஆரம்பித்தது. ஆனால் இந்த அரசாங்கம் பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்று 3 மாதங்களில் தோல்வியடைய ஆரம்பித்துள்ளதன் மூலம் அரசாங்கத்தின் சரிவு ஆரம்பித்திருப்பது தெரிய வருகிறது என்றார். இதே நேரம் தற்போதைய அரசாங்கத்தின் 100 நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்க்கும்போது அதில் வெற்றி கிடைக்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர், අපි සිරු දෙනාම දන්නවා අද වෙනකොට ජාතික ජනබලවේගේ එහෙම නැත්නම් ජනතා විමුක්ති පෙරමුණ ප්‍රමුඛ කරගත් අද මේ ආණ්ඩුව බලයට ඇවිල්ලා දින 100 සම්පූර්ණ වෙලා තිබෙනවා. එතකොට ආණ්ඩුවක දින 100 තමයි එක ඕනෑම ආණ්ඩුවක් බලයට ආවම ඒ පළමු දින 100 ඉතාම වැදගත් සියලු දෙනාටම. எந்த அரசு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த அரசாங்கத்தின் 100 நாட்கள் முக்கியம். இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்த பெருந்தொகையான மக்கள் இந்த நாட்டில் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். அதன்படி அரசாங்கத்தின் 100 நாட்களின் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் சில அமைச்சர்களின் பேச்சிலிருந்து அவர்கள் இந்த 100 நாட்கள் திருப்தி அடையவில்லை என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில் 100 நாள் முன்னேற்ற அறிக்கையை பார்த்தால் 100 நாள் முன்னேற்ற அறிக்கையில் கூறிய வாக்குறுதிகளை குறிப்பாக குறுகிய காலத்தில் அரசு நிறைவேற்றவில்லை என்பதையே அறிய முடிகிறது.
100 நாட்கள் பின்னோக்கி பார்க்கும்போது 100 நாட்கள் பயணத்தை அரசு வெற்றியடைய செய்யவில்லை என்பதை தெளிவாக காண முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை தமது பொய்களுக்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் உணர்ந்து கொண்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், ජනාධිපතිතුමා ගෙටි කාලයක් තුළ තමන්ගේ දේශපාලනික බොරුව මේ රටේ ජනතාව ප්‍රතික්ෂේප කරලායි කියන කාරණය පිළිබඳව තේරිච්ච ආණ්ඩුව ඊළඟ ඡන්ද තියනවද නැද්ද කියන කාරණය පිළිබඳව උරගා බැලීමේ දේශපාලනික ආරම්භය කරලා තිබෙනවා. தாம் ஏற்கனவே கூறிய பொய்களால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என்பதை உணர்ந்து கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அடுத்து தேர்தலை நடத்துவதா இல்லையா என்பதை மதிப்பாய்வு செய்வதற்காக மக்கள் சந்திப்புகளை நடத்த ஆரம்பித்துள்ளார். ஊழல் மோசடியாளர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்புடனேயே மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு 2/3 பெரும்பான்மையை வழங்கினர். ஆனால் இன்றும் ராஜபக்சர்கள் மீது குற்றம் சுமத்துவதும் குறை கூறுவதும் மாத்திரமே இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் தைரியம் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. அரசாங்கம் அதன் இயலாமையை மறைப்பதற்காக மீண்டும் மக்கள் மத்தியில் சென்று பொய்களை கூற ஆரம்பித்திருக்கிறது என அவர் தெரிவித்தார். கொழும்பு துறைமுகத்தில் இன்னும் அகற்றப்படாத சுமார் 4000 கொள்கலன்கள் குவிந்து கிடப்பதாக கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொள்கலன்களை துறைமுகத்தில் இருந்து வெளியேற்றுவதற்காக சுமார் 600 லோரிகள் இன்னும் துறைமுக வளாகத்திற்குள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறித்த சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுள தெரிவித்தார். இது தொடர்பாக பல துறைமுக தொழிற்சங்க தலைவர்களை தொடர்பு கொண்ட போது சுங்கத்துறை 24 மணி நேரமும் தொடர்புடைய சேவைகளை வழங்குவதாக கூறினாலும் அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாததால் இந்த தாமதம் ஏற்பட்டதாக கூறினார். இந்த கொள்கலன்களின் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள ஒரு புதிய இடம் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அறிவித்ததாகவும் வழங்கப்பட்ட இடம் சுங்க ஆய்வுகளை மேற்கொள்ள அனுமதிக்கும் பின்னணியை வழங்க வேண்டும் என்றும் துறைமுக தொழிற்சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கிக் கொள்வதால் அவர்கள் அதிக தாமத கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அந்த பணத்தை டாலர்களில் செலுத்த வேண்டியிருக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த பிரச்சினை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த கொள்கலன்கள் துறைமுகத்தில் தொடர்ந்து குவிந்தால் இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்வதில் கடுமையான சிக்கல் ஏற்படக்கூடும் என்று கொள்கலன் போக்குவரத்து வாகன உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொள்கலன் அகற்றும் பணியில் ஏற்பட்டுள்ள தாமதம் மற்றும் அது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாளை அனைத்து தொழிற்சங்கங்களுடனும் சிறப்பு கலந்துரையாடல் நடத்தப்படும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய தொழிற்சங்க செயலாளர் பிரியந்த பத்பேரிய தெரிவித்தார். அதிகாரிகள் இந்த பிரச்சனையை முறையாக கையாளாததால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 18ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேரத்தில் பிரதான முனையத்திலிருந்து 2293 கொள்கலன்கள் இறக்கப்பட்டதாக துறைமுக அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. குறித்த காலப்பகுதியில் 2074 கொள்கலன்கள் இலங்கை சுங்கத்தால் அகற்றப்பட்டு துறைமுக வாயிலில் இருந்து விடுவிக்கப்பட்டதாகவும் அறிக்கை கூறுகிறது. அடுத்ததாக அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கு விண்ணப்பித்துள்ள குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் கணக்கெடுப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இதன்படி அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்காக 8 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்றுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கு அவர்களின் வீடுகளுக்கு சென்று தகவல் கணக்கெடுப்பை முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் 1ஆம் கட்டத்திற்கு 34 லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்க பெற்ற நிலையில் 18 லட்சம் பேர் அஸ்வெசும நலன்புரி கொடுப்பனவுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இருப்பினும் தற்போது 17,20,000 பயனாளர்களுக்கு அஸ்வெசும கொடுப்பனவு வழங்கப்படுவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது.
பயணித்துக் கொண்டிருந்த போது சியனே குமாரி தொடருந்தில் நேற்று ஏற்பட்ட தீப்பரவலினால் எவருக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லை என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெலியத்தையில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த சியனே கடுகதி ரயிலின் இயந்திரத்தில் எந்திரமுள்ள ரயில் நிலையத்திற்கு அருகில் தீப்பரவல் ஏற்பட்டது. இயந்திரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தீப்பரவல் ஏற்பட்டதாக ரயில் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பிரதான மார்க்கத்தின் ரயில் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டதுடன் பின்னர் அது வழமைக்கு திரும்பியது. நாட்டின் பிரதான இராணுவ முகாமிலிருந்து காணாமல் போன 73 துப்பாக்கிகளில் 38 துப்பாக்கிகள் தற்போது மீட்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதே நேரம் 35 துப்பாக்கிகள் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் காலங்களில் 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வாகனங்களை வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார, வெளிநாட்டு, வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு ஊடக நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர், இனிமேல் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான சிறப்பு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மக்களுக்கு போதிய வருமானம் கிடைக்காத காரணத்தினால் நாளாந்த கோழி இறைச்சி விற்பனை 100 மெட்ரிக் டன்களினால் குறைந்துள்ளதாக இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் எச் குணசேகர தெரிவித்துள்ளார். இலங்கையில் நாளாந்தம் 600 மெட்ரிக் டன் கோழி இறைச்சி விற்பனை செய்யப்பட்டாலும் தற்பொழுது நாளாந்தம் கோழி இறைச்சி விற்பனை 500 மெட்ரிக் டன் வரை குறைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கோழி கறிக்கான தேவை குறைந்துள்ளதால் உறைந்த கோழி விலை கிலோ 800 ரூபாவாக குறைந்துள்ளது. இந்த நாட்களில் முட்டை ஒன்றின் விலை 30 முதல் 33 ரூபா வரை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயற்படுவதை அவதானிக்க முடிகின்றது. இது ஆரோக்கியமான விடயம் அல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், பேச வேண்டும். கடந்த காலத்திலே அரசாங்கங்கள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போல தற்பொழுது என்பிபி அரசாங்கம் சில முன்னெடுப்புகளை செய்து கொண்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. இது ஆரோக்கியமான விடயம் அல்ல. ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறார், எல்லா கட்சியிலும் ஒன்று சேர்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று. ஆனால் மாவட்டத்திலே பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டுமென்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடு நடக்குது. அதே போல் கடந்த காலத்திலே கற்பணி தாய்மாரிலே பால் களவெடுத்த சில பிரதேச செயலாளர்மாருக்கு நல்ல சலுகைகளை வழங்கப்படுது. காணிகளை புள்ளியானுக்கு களவெடுத்து கட்டி காணி அமைப்பு செய்கிறது உதவிய பிரதேச செயலாளர்மாருக்கு ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்க போகிறதா அறிகிறேன். அந்த வகையிலே இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய ஜனாதிபதியாக தற்பொழுது ஜனாதிபதியாக செயல்பட்டு இந்த விடயங்களுக்கு சரியான முடிவுகளை எடுத்தர வேண்டும் என்பதை இந்த இடத்தை சொல்லுங்கள். குற்றம் நடந்தது என்ன? நாட்டில் பல்வேறு விதமான குற்றச்சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதன் அடிப்படையில் கம்பஹா கந்தானை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நாகோட பகுதியில் இரு குழுக்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தால் ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் ஒருவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. கந்தானை நாகோட பிரதேசத்தைச் சேர்ந்த 31 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். காயமடைந்தவர் நாகோட கந்தானை பகுதியைச் சேர்ந்த 29 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களும் காயமடைந்தவர்களும் இரு தரப்பையும் சேர்ந்தவர்கள் எனவும் தனிப்பட்ட தகராறு காரணமாக இம்மோதல் இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் ராகம வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் கந்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ் பருத்தித்துறையில் வீதியோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாடசாலை சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ்ஸில் இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது.
பருத்தித்துறையில் உள்ள காங்கேசன்துறை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயத்திற்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பஸ்ஸின் கண்ணாடி கலற்றப்பட்டே குறித்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படும் பகுதியின் 500 மீட்டர் சுற்றுவட்டாரத்திலேயே பருத்தித்துறை போலீஸ் நிலையம் மற்றும் பருத்தித்துறை நீதிவான் நீதிமன்றம் என்பன அமைந்துள்ள நிலையில் இந்த துணிகர கொள்ளை இடம்பெற்றுள்ளது. மேலும் 1,50,000 ரூபாய் பெறுமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் பஸ் உரிமையாளரால் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த நால்வரில் பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் அவரை ஏற்றிச் சென்ற முச்சக்கர வண்டியின் சாரதியும் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஏனைய 2 சந்தேக நபர்களில் அடம்பன் பகுதியில் முன்னர் நடந்த இரட்டை கொலைகள் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபரும் அடங்குவதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 108 கிலோ கேரள கஞ்சாவுடன் 4 பேர் நேற்று கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் குருநகரைச் சேர்ந்த 2 எனவும் ஏனையவர்கள் பூநகரே மன்னாரைச் சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு ட்ரம்ப் நேற்று பதவி ஏற்றுக்கொண்ட நிலையில் அவர் பதவியேற்றவுடன் சில அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அவற்றில் ஒன்று, அமெரிக்காவில் இனி ஆண் பெண் என்ற 2 பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிறார் பாலின மாற்று அறுவை சிகிச்சை தடை, இராணுவத்தில் மாற்று பாலினத்தவர்கள் பணிபுரிய தடை ஆகிய உத்தரவுகளில் அவர் கையெழுத்திட உள்ளதாக அவர் தனது முதல் உரையில் தெரிவித்துள்ளார். மேலும் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா வெளியேறும் உத்தரவில் அவர் 2வது முறையாக கையெழுத்திட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அவர் முதல் முறையாக அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் 2020ஆம் ஆண்டு ஜோ பைடன் ஜனாதிபதியானதும் அந்த ஒப்பந்தத்தில் மீண்டும் அமெரிக்கா இணைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது அவர் 2வது முறையாக ட்ரம்ப் ஜனாதிபதியாகியுள்ள நிலையில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். மேலும் மெக்சிகோ வளைகுடா என்ற பெயர் அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாளே ஒரு சில அதிரடி அறிவிப்புகளை ஜனாதிபதி ட்ரம்ப் வெளியிட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்து இன்னும் என்னென்ன நடக்கும் என நாட்டு மக்கள் எதிர்பார்த்துள்ளனர். டொனால்டு ட்ரம்பின் பதவியேற்பு விழா கொண்டாட்டங்களின் போது பெரும் கோடீஸ்வரர் எலன் மஸ்க் தொடர்ச்சியாக பாசிச பாணி வணக்கங்களை சொல்லி சர்ச்சையில் சிக்கியுள்ளார். வாஷிங்டனில் அமைந்துள்ள கேபிட்டல் 1 அரங்கத்தில் திரண்டிருந்த ட்ரம்ப் ஆதரவாளர்களிடம் உரையாற்றிய எலன் மஸ்க் இப்படியான ஒரு நிகழ்வை சாத்தியமாக்கியதற்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் என தொடங்கினார். தொடர்ந்து தனது வலது கையை மார்பில் அறைந்தார். விரல்களை ஒன்றாக இணைத்து உள்ளங்கையை கீழ் நோக்கி வைத்து வலது கையை நீட்டி முழக்கமிட்டார். எலன் மஸ்கின் இந்த செயலே தற்போது உலகம் முழுக்க சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. யூத எதிர்ப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிற ஏடிஎல் அமைப்பு எலன் மஸ்கின் இச்செயலை நாசி பாணி வணக்கம் என குறிப்பிட்டுள்ளது. கூட்டம் குரல் எழுப்ப எலன் மஸ்க் மீண்டும் அதே போன்று வணக்கம் செய்துள்ளார். மார்பில் கை வைத்து என் இதயம் உங்களை நேசிக்கிறது என்றார். மேலும் உங்களால் தான் நாகரீகத்தின் எதிர்காலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்றி. நமக்கு பாதுகாப்பான நகரங்கள், பாதுகாப்பான எல்லைகள் சாத்தியமாக உள்ளது என்றார். ஆனால் தற்போது எலன் மஸ்க் பேசிய கருத்துகள் எதுவும் விவாதிக்கப்படாமல் அவர் செய்த நாசி பாணி வணக்கம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுவரை இதற்கு விளக்கமளிக்காத எலன் மஸ்க் தொடர்புடைய காணொளியை தமது சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். இதனிடையே இஸ்ரேலிய நாளேடான ஹாரெட்ஸ் எலன் மஸ்க் நாசி ஜெர்மனியுடன் பொதுவாக தொடர்புடைய ஒரு பாசிச வணக்கமான ரோமன் வணக்கத்தை நேரலையில் செய்துள்ளார் என செய்தி வெளியிட்டுள்ளது. ஏடிஎல் அமைப்பு குறிப்பிடுகையில் 1933 மற்றும் 1945க்கு இடையில் ஜெர்மனியில் நாசி வணக்கம் பெரும்பாலும் ஹெயில் ஹிட்லர் அல்லது சீக் ஹெயில் என்று முழக்கமிடுவது அல்லது கூச்சலிடுவதுடன் தொடர்புடையது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இரண்டாம் உலக போருக்கு பின்னர் நவ நாசிகளும் பிற வெள்ளை மேலாதிக்கவாதிகளும் தொடர்ந்து இந்த வணக்கத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இது உலகின் மிகவும் பொதுவான வெள்ளை மேலாதிக்க வணக்க அடையாளமாக பார்க்கப்படுகிறது என பதிவு செய்துள்ளது. பொதுவாக அண்மைய மாதங்களில் தீவிர வலதுசாரிகளை ஆதரிப்பதை எலன் மஸ்க் வழக்கமாக கொண்டுள்ளார். ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளும் எலன் மஸ்க் மீதான குற்றச்சாட்டாகவே இதை முன்வைத்துள்ளனர். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை அடுத்த சனிக்கிழமை விடுவிப்பதாக ஹமாஸ் படைகள் தெரிவித்துள்ளது. எதிர்பார்த்ததை விட ஒரு நாள் தாமதமாக அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்று ஹமாஸ் படைகளின் அதிகாரி ஒருவர் கூறிய நிலையிலேயே தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முன்னெடுக்கப்பட்டுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக எதிர்வரும் வாரங்களில் 90க்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் படைகள் ஒப்புக்கொண்டுள்ளன. சுமார் 15 மாதங்களாக பாலஸ்தீன மக்கள் மீது இஸ்ரேல் முன்னெடுத்த கொடூர தாக்குதல் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துள்ளது. இது தொடர்பில் ஹமாஸ் படைகள் வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இஸ்ரேலால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன கைதிகள் மற்றும் பிடிக்கப்பட்டவர்களுக்கு ஈடாக அடுத்த பிணை கைதிகள் குழு சனிக்கிழமை விடுவிக்கப்படுவார்கள் என குறிப்பிட்டுள்ளனர். ஆனால் பணைய கைதிகள் எதிர்வரும் ஞாயிறன்று விடுவிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு நாள் முன்னதாக விடுவிக்க உள்ளனர். ஏற்கனவே 3 விடுவிக்கப்பட்டதை அடுத்து தற்போது 4 வரை விடுவிக்க ஹமாஸ் படைகள் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. குறித்த தகவலை இஸ்ரேல் அதிகாரிகளும் உறுதி செய்துள்ளனர். காசாவில் நீடிக்கும் 15 மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த மாதம் இஸ்ரேலும் ஹமாஸ் படைகளும் 3 கட்ட போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டன. ஞாயிற்றுக்கிழமை ஹமாஸ் 3 இஸ்ரேலிய பணைய கைதிகளை விடுவித்ததன் மூலம் போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்தது. பதிலுக்கு பாலஸ்தீனிய கைதிகள் மற்றும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் இஸ்ரேல் விடுவித்தது. இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.